தமிழக அரசியல்ல இன்னைக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற இன்னைக்கு டேவோட ஒரு சம்மரி மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். நம்ம எல்லாருக்குமே இப்போ ரீசெண்டா தமிழக சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல தாவேகா வந்து ஆஹ், பெரிய பெரும்பான்மை, அதாவது 108 இடங்கள்ல வென்றிருந்தாங்க. ரெண்டாவது எதிர்கட்சியா திமுகவும், அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே அதிமுகவும் இருந்தாங்க. இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய சக்சஸ், கிட்டத்தட்ட 108 இடங்கள்ல தாவேகா ஜெயிச்சிருந்தாலும் கூட 35% வாக்கு வங்கி வச்சிருந்தாலும் கூட அவங்களால ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அந்த ஒரு பெரும்பான்மை இல்ல. 118 இடங்கள் இருந்தா மட்டும் தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற அந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ண போறாங்க ஃபர்தரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிபிஐ, சிபிஎம், விசிகா இவங்க கிட்ட வந்து ஆதரவு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. விசிகா கிட்ட 2, சிபி அவங்க எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு 5 சீட் இருக்கு நினைக்கிறேன். அவங்கள வந்து ஆதரவு கேட்டிருக்காங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கேக்குள்ள சின்னதா ஒரு சர்க்கிள் மாதிரி காலையில இருந்தே அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க அவங்க விசி சண்முகம் அவங்களும், எஸ்பி வேலுமணி அவங்களும் இப்ப ஏடிஎம்கேவோட இந்த இதுல வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் திடீர்னு சடனா எடப்பாடி கே பழனிசாமி அவங்களோட வீட்டுக்கு வந்து நம்ம வந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு டாக் போய்கிட்டு இருந்துச்சு. கன்ஃபர்மேஷனா கிடைக்கல, ஆனா அப்படி ஒரு டாக் போய்கிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு இதா இன்னைக்கு இன்னைக்கு அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. திடீர்னு இபிஎஸ் அவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இவங்க கிட்ட பேசுவோம், நம்ம வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இது சடனா வந்து கட்சிக்குள்ளேயே சின்னதா ஒரு பிளவு மாதிரி ஏதோ சடனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சப்போஸ் ஏடிஎம்கே வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா பிசி சண்முகமும் அவங்களும் அவங்க அவங்க அந்த எஸ்பி வேலுமணி அவங்களும் தனியா அவங்களோட ஆதரவாளர்களை கூட்டிட்டு தனியா போய் எங்களோட ஆதரவாளர்களோட நாங்க போய் சந்திக்கிறோம், தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போறோங்கிற மாதிரி கட்சியை கிட்டத்தட்ட ஒரு பிளவுபடுற ரேஞ்ச் மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியால ஆகட்டும், நியூஸ் சேனல் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு 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 பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா, இப்ப லாஸ்டா ஒரு 20 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸும் திமுகவும் தான் கூட்டணியில இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப லாஸ்டா கூட மக்களவை தேர்தலில் 40க்கு 40 நினைக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய சக்சஸ் கூட வாங்கி கொடுத்தாங்க திமுக. அது போக இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட 5 சீட்ல வந்து இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தாவேக்காவுக்கு ஆதரவு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கிற இந்த நேரத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து திமுக கூட போட்ட கூட்டணி வந்து தேர்தலுக்கான கூட்டணி தான். அதனால எங்களுக்கு வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து எங்களுக்கு அதை விட்டு வெளியே போறதுக்கான அதிகாரம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க உடனே சடனா திமுக கூட இந்த கூட்டணி நாங்க முறிச்சுக்கிறோம், இனிமே நாங்க திமுக கூட கூட்டணி போறதே கிடையாது, எந்த ஒரு நிபந்தனையற்ற கூட்டணியா நாங்க தாவேக்கா கூட கூட்டணி போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வேற லெவல்ல ஒண்ணு பண்ணாங்க. நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்த்தோம், பெருசா அவங்க வந்து ஒரு டெபுட்டி சிஎம் மாதிரி கேட்பாங்க, வேற ஏதாவது கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். அவங்க நிபந்தனையற்ற அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா ஒரு ஹெட்டா அவங்களோட ஹெட்ல இருந்து டெல்லியில இருந்து அவங்களுக்கு ஒரு இது வந்து தாவேக்காவுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், இவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணல, எங்களோட 5 அந்த எம்எல்ஏவோட நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 108, இப்ப 113 சீட் இருக்கு, இன்னும் ஒரு 6 இல்ல 7 வேணும் 118க்கு. அப்படிங்கிறப்ப இப்போ பாக்குறப்ப விஜய் அடுத்து ஃபர்தரா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான இது இருக்கு. இது போக இடதுசாரி கட்சிகளுக்கான சிபிஐ, சிபிஎம், விசிக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 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 பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. சப்போஸ் விசிகா வந்து இதுக்கு தராங்க அப்படின்னா விசிகா கிட்ட மொத்தம் 5 சீட் இருக்கு. ஃபர்தரா இன்னொன்று தேவைப்படும் நினைக்கிறேன். ஏன்னா சிபிஐ, சிபிஎம் இவங்க கிட்டலாம் சேர்த்து ஒரு 5, விசிகா எல்லாம் சேர்த்து 5 சீட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப இப்ப 113ங்கிறப்ப இன்னொரு 7 சீட்டு தேவை. இன்னும் புதுசா யாராவது ஒரு ஆளு வரணும் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கு. வேற யாரு இருக்கான்னு தெரியல. இன்னொன்னு, தாவேகா தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க என்டிஏ கூட்டணி கூட, அதாவது ஏடிஎம்கே, பிஜேபி இந்த கூட்டணி கிட்ட இருந்து நாங்க எந்தவித ஆதரவும் நாங்க கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சிபிஐ, சிபிஎம், பிசிகாவுக்கு இவங்க அபிஷியலாவே லெட்டர் எழுதி அனுப்பியிருந்தாங்க, கடிதம் மாதிரி எங்களுக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லி தாவேகா ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு போயிருக்கு, ஆதரவு கேட்டிருக்காங்க அப்படின்னு நாங்க ஃபர்தரா பேசுறோம் அப்படின்னு சொல்லி விசிகாவோட தலைவரான திருமாவளவன் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கேவும் ஆதரவு தர மாதிரி அவங்களும் ஒரு பேச்சு இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம 5 வருஷம் ரூலிங்ல இல்ல, நம்ம ஒரு எதிர்கட்சியா இருந்திருக்கோம், இந்த டைம்ல இந்த வட்டமும் நம்ம அதை விட்டோம் அப்படின்னா
ஜெயிச்சவங்க கூட தொண்டர்கள் எல்லாமே அதிருப்தி அடைஞ்சிருவாங்க. அதனால நம்ம வந்து எப்படியாவது தாவேக்கு ஆதரவு கொடுத்து நம்ம தாவேகா கூட அலைன்ஸ் வச்சுக்குவோங்கிற மைண்ட் செட்ல இன்னைக்கு நடந்த அந்த ஒரு ஒரு விஷயங்கள்லாம் பாக்குறப்ப நமக்கு அப்படி தெரியுது. ஃபர்தரா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நாளைக்கு நாளைக்கு மே 7 11:30 மணிக்கிட்ட நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல வந்து சிஎம் சார் திரு சி ஜோசப் விஜய் அவங்க வந்து பதவி ஏற்கிறாங்க. ஆளுநர் வந்து பதவி ஏற்கிறதுக்கான அவங்க கிட்டையும் பதவி ஏற்கிறதுக்கான அந்த கோரிக்கையும் தாவேகா சார்பில் வச்சுட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி ஃபர்தரா அதுக்கேத்த வேலைப்பாடுகள் வந்து அந்த நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆஹ் இதோட சென்னை மாநகராட்சி கமிஷனருமே இவங்களை பார்த்து விஜய் அவங்களை பார்த்து நாளைக்கு என்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் இருக்க போகுது, ப்ரிகாஷன்ஸ் எப்படி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணும், ப்ரிகாஷன்ஸ் எந்த மாதிரி எடுக்க போறாங்க மெஷர்ஸ்லாம் சொல்லி அதுக்கேற்ற வேலைப்பாடுகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் விஜய் அவங்களோட தாவேக்கா வந்து பெரிய சிக்கலா இருக்கு சொல்லணும். ஏன் அப்படின்னா மெஜாரிட்டி ரொம்ப முக்கியம். 112 சீட் இல்ல அப்படின்னா இப்போ ஆளுநர் கொடுக்குறாங்க, பதவி ஏற்க நான் ஆல்ரெடி நான் என் வீடியோல சொல்லியிருப்பேன். பதவி ஏற்பு விழா நடக்கும், விஜய் சிஎம் ஆவாங்க, எல்லாம் பண்ணலாம். ஆனா இவங்க கொடுத்த அந்த ஒரு காலக்கெடு இருக்குல்ல, ஆளுநர் கொடுத்த அந்த காலக்கெடு, அதுக்குள்ள விஜயால அவங்களோட பெரும்பான்மை 112 சீட்டை காமிக்க முடியல அப்படின்னா ஆளுநர் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து இது பண்ணி இங்க இருக்கிற அந்த கவர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு பிரசிடென்ட் ரூல் படி ஆளுநர் வந்து தமிழ்நாடு ரூல் பண்ணுவாரு. அடுத்து ரீஎலெக்ஷன் நடக்கும். அந்த ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க வந்து என்டிஏ கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறாங்க. என்டிஏ கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இங்க இருக்கிற சிபிஐ, சிபிஎம், பிசிகா இவங்கெல்லாம் சேர்ந்தாலும் கூட ஒரு 5 சீட்டு கிட்ட வருது. பிசிகா 2 5 இருக்கு. தேமுதிக வந்தா ஓகே, தேமுதிக 1 இருக்கு, விருத்தாச்சலம் தொகுதி தேமுதிக 1 இருக்கு. அப்ப 6 பத்தாது, 7 இல்ல 8 வேணும்னு நினைக்கிறேன். 6 பத்தாது, எப்படினாலும் ஒரு பிரச்சனையா இருக்கு. இல்ல இங்க இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி 4 இருக்கு, அவங்க வர வாய்ப்பு இருந்தா அவங்க வரலாம். அவங்களும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவங்க அந்த சாரோட மிஸ்ஸஸ் அந்த மேம் வந்து நீங்க தாவேகா கிட்ட பேசுற மாதிரிலாம் கூட பார்த்தேன். அப்படிங்கிறப்ப அவங்களும் ஒரு இது பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அந்த சைட்ல இருந்து அவங்க சைட்ல இருந்து டெபுட்டி சிஎம்க்கு ஒண்ணு கேட்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்து ஃபர்தரா எதிர்பார்க்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. அது எந்த அளவு கரெக்டா இதுன்னு தெரியல. இது எல்லாமே அந்த நியூஸ் சேனல்ல பாக்குறது இப்ப டாக் போய்கிட்டு இருக்கு. அரசியல் வட்டாரங்கள் ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. அபிஷியலா நமக்கு நோட் பேட்ல அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா காங்கிரஸும் டிவிக்கும் கூட்டணி வைக்கிறோம். எங்க கிட்ட இருக்கிற அந்த 5 எம்எல்ஏ சீட்டும் நாங்க டிவிக்கு ஆதரவு தரோம் சொல்லி பனையூர்ல வச்சு மாத்தி மாத்தி 2 பேருமே அவங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டாங்க. இனிமே நாங்க இனி வரப்போற அரசியல், அதாவது உள்ளாட்சி தேர்தலையும் சரி, மக்களவை தேர்தலையும் சரி, நாங்க தாவேகா கூட தொடர்ந்து பயணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா ஒரு இது கொடுத்துட்டாங்க. விஜய் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்சி அமைக்கிறதுல ஓகே. இதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. பதவியேற்பு நடந்துரும். ஆட்சி அமைக்கிறதுலயே இந்த மாதிரியான சிக்கல் இருக்கு. ஒரு 6 சீட்டு பிரச்சனை இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க கூடாதுங்கிற ஐடியால அவங்க இருக்காங்க. அவங்க என்டிகே கூட்டணி கூட வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஐடியால தாவேகா சார்பில் இருக்கிறாங்க. எப்படி அதை ஃபர்தரா 7 சீட்டுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது மாதிரி இந்திய முஸ்லீம் லீக் கட்சி இருக்காங்களே, அவங்க வந்து வைக்க மாட்டோம்ட்டாங்க. உறுதியா நாங்க தாவேகா கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு கிடையாது. எங்களுக்கும் திமுகவுக்குமான அந்த கூட்டணி வந்து ஒரு தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது, கொள்கைக்கான கூட்டணி. அதனால எங்களோட இந்த இதுல வந்து நாங்க எங்களுக்கு மாறுபடவே இல்லை. நாங்க ஷியரா நாங்க இது கூட தான் வைக்க போறோம். டிஎம்கே கூட அலையன்ஸ் எப்பவும் போல இருக்க போறோம். எங்களுக்கு எந்த வித தயக்கமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. மேபி மாறினா கண்டிப்பா பிரச்சனை கிடையாது. ஏன்னா 5 சீட்டு இந்தியன் முஸ்லீம் லீக்ல இருந்து 2 சீட்டு 7 சீட்டு கிடைச்சிருந்து விஜய் அவங்க வந்து மெஜாரிட்டி காமிச்சிருவாங்க. பிரச்சனையே கிடையாது. இல்ல அப்படின்னா ரொம்ப கம்மி தான். அப்படி இல்லை அப்படின்னா விஜய் அவங்க வந்து திரும்ப ரீஎலெக்ஷன் சந்திக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா தாவேக்காக்குள்ள இருந்தே விஜய் அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் வந்திருக்கு. ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா அந்த ஜெயிச்ச அன்னைக்கு ஈவினிங் நினைக்கிறேன் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கார்ல வந்து சில தாவேக்கா தொண்டர்கள் வந்து தாவேக்கா கொடியை வச்சு விசில் அடிச்சுக்கிட்டே அங்க போய் கத்தி ரகலை பண்ணி ஒரு அட்டூழிய ஒரு அட்ராசிட்டிஸ் பண்ற மாதிரியான இதெல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல அது வந்து இவங்க கிடையாது, தாவேக்கா கிடையாது, டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சேனல் சொன்னாங்க. அது எந்த அளவுன்னு கரெக்டா தெரியல. இப்படி ஒண்ணு இருக்கு. ஒருவேளை டிஎம்கே காரங்களே இந்த மாதிரி அவங்கள வந்து இவங்களோட நேம ஸ்பாயில் பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம் தெரியல. அதை வந்து ஃபர்தரா போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறையில இருந்து இது பண்ணாதான் கரெக்டா கிடைக்கும். ஆனா அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க மட்டும் நடந்திருக்கு.
அது போக பாத்தீங்க அப்படின்னா சென்னையில ஒரு எம்எல்ஏ கூட இருக்கிற தாவேகா தொண்டர் ஒருத்தர் வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்த மாதிரி ஒரு கேஸ் இன்னைக்கு காலைல ஃபைல் ஆயிருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தஞ்சாவூரோட எம்எல்ஏவா இருக்க இப்ப ஜெயிச்ச எம்எல்ஏவான விஜய் சரவணன் அவங்க வந்து குடிச்சிட்டு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியால பயங்கரமா பரவலா அவங்க வந்து ரீல் அந்த இது ஒரு டான்ஸ் ஆடின வீடியோ மாதிரி ஒன்று சோசியல் மீடியாவில் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்ன பண்ண விஜய் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அதை கூட இது பண்ணிடலாம். அந்த அந்த 118 சீட்டுக்கு கூட அவங்க யாரையாவது இது பண்ணி ஒரு இது பண்ணிடுவாங்க. நான் வந்து சமூக நீதி தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மேட்ச் பண்ணி கொண்டு போயதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவங்களை எப்படி பண்ண போறாங்கிறத என் பெரிய டவுட்டு. இந்த தொண்டர்கள் வந்து இப்படி பண்றது வந்து கரெக்டா. அது போக அந்த ராயாபுரம்ல ஜெயிச்சாங்கல்ல, ராயாபுரம் ராமபுரம் அந்த ஆட்டோ டிரைவர் அவங்க வந்து பட்டாக்கத்தியை தூக்கி காமிச்சு கேக் வெட்டின மாதிரிலாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் நான் பேசுறேன் அப்படின்னா திமுக நீ பேசுறப்படி பேசுனியா, உதயநிதி அவங்க வந்து இதே மாதிரி பட்டாக்கத்தி கொடுத்தாங்க, இதே மாதிரி வத்தி கத்தி கொடுத்தாங்க, அதே மாதிரி கனிமொழி அவங்களுக்கு வந்து ஸ்டாலின் சார் கொடுத்தாங்க, அப்போ நீ வந்து பேசுனியா, இப்ப விஜய் பண்ணா விஜய் கட்சிக்காரங்க பண்ணாமனு தப்பா அப்படின்னா நீங்க மாற்றத்தை நோக்கி வந்திருக்கீங்க. அதுல இருந்து புதுசா ஒரு அரசியல் நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்துதான் வந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப அதை எதிர்பார்க்க தான் செய்வோம். அவங்க எல்லாம் பண்ண தப்ப நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிதான் நீங்க வந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப திரும்பவும் நீங்க அங்க கேள்வி கேட்டீங்களா, இங்க கேட்கல, இப்ப மட்டும் எங்களை இது பண்றீங்க, அப்ப கேட்டீங்களா அப்படின்னா என்ன? அவங்க மேல தப்பு இருக்குங்கிற போய் தான் ரெண்டு கட்சியுமே வேண்டாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க. 108 சீட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. இந்த இதுல இப்படி ஒரு இது வந்து யார் கிடைச்சிருக்கு தமிழக அரசியல் வரலாற்றுல? 2 பேர் சேர்ந்து அங்க 100, இங்க நீங்க ஒரு ஆள் மட்டும் சிங்கிள் மெஜாரிட்டியா தனியா எந்த கூட்டணி இல்லாம 108 இது படுத்துறாங்க. எல்லாருமே அந்தந்த வேட்பாளருக்காக ஓட்டு பண்ண நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. விஜய்ங்கிற ஒருத்தருக்காக. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வேட்பாளர் பேர் கூட தெரியல. ஏன்னா அவங்க நம்பிக்கை ஃபுல்லா விஜய் மேல இருக்கு. சாரி விஜய் சார் மேல இருக்கு. அவங்க நம்மள நல்லது பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்க வந்து எந்த வித இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எந்த ஒரு கரப்ஷனான ஒரு பாலிடிக்ஸ் இது பண்ண லீட் பண்ண மாட்டாங்க, நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பண்ணியிருக்காங்க. இப்போ கிரவுண்டர்ல இருக்கிற இந்த மாதிரியான தொண்டர்கள் வந்து இப்படி பண்றது வந்து ரொம்ப அவங்களோட நேம ஸ்பாயில் பண்ணும். இன்னொரு நல்ல விஷயமா நான் சோசியல் மீடியால பார்த்தது என்ன அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா அந்த மாதிரியான விஷயம் பரவிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் முட்டு கொடுக்கல. பொதுவா அந்த மாதிரி நினைச்ச அப்படின்னா முட்டு கொடுப்பாங்களா, நிறைய பேர் அதை தட்டி கேட்டிருந்தாங்க. இதான் ரொம்ப தப்பு, இதை வேமா கண்டிக்கணும், இதுக்கு இதுக்கு ஃபர்தரா என்ன நடவடிக்கைன்னு சொல்லி அந்த பாலியல் அந்த தொந்தரவு கொடுத்த அந்த ஒரு நபரையும் சரி தாவேக்கா சார்பானது. இன்னொன்னு அண்ணாதுரை அவங்க இருக்காங்களா, பேரறிஞர் அண்ணா, அவங்க கொடி வந்து ஒரு இடத்துல இருக்கு சென்னையில. அதுக்கு வந்து தாவேக்காவோட கொடியை கையில கொடுத்த மாதிரி ஒரு இது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் என்ன சொல்லி இதெல்லாம் விஜய் சார் மேலதான் அந்த இதை பழிய போகும். ஏன்னா உங்களுக்காக அவங்க ஓட்டு போடவே இல்லை மக்கள் யாருமே. அந்த 1.5 கோடியே 46 லட்சம் கிட்ட ஓட்டு வந்து இந்த மாதிரி வேட்பாளருக்காக ஓட்டு போடல. இவங்க தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த விஜய் சரவணன் சார் அவங்க நல்லா பண்ணுவாங்க, இல்ல மத்த தொகுதிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் நல்லா பண்ணுவாங்கல்ல, விஜய் அவங்க நல்லா பண்ணுவாங்க, தாவேக்கா தலைவர் விஜய் அவங்க நல்லா பண்ணுவாங்க, தளபதி விஜய் அவங்க நல்லா பண்ணுவாங்க, கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கரப்ஷனான அந்த பாலிடிக்ஸ் நடத்த மாட்டாங்க நம்பிக்கை கொடுத்துட்டாங்க. இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறப்ப நிறைய பேர் அதை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. இது ரொம்ப தப்பு, ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதை அந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, நம்ம மாற்று அரசியல் நோக்கி போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் கிளியரா மாறணும், மாற தயாரா இருக்கணும். நீங்களே இதுக்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இந்த நேரத்தெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸை வந்து நடு ரோட்ல நிப்பாட்டி பைக்கை உரிமை விடுறது அப்படின்னா அப்ப மாற்று அரசியல் பண்ண வந்த நீங்க உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி பண்ணவங்க என்ன வித்தியாசம்? நான் தொண்டர்கள் கிட்ட தான் கேட்க நினைக்கிறேன். என்ன வித்தியாசம்? நீங்க பண்றது எல்லாமே நீங்க சப்போர்ட் பண்றீங்க நினைக்கிறீங்களா? இதான் சப்போர்ட் கிடையாது. அவங்க மேல வைக்கிற ரிப்போர்ட் இதெல்லாம் பிரச்சனை அவங்களுக்கு. விஜய் சார் மேல வந்து நீங்க இதெல்லாம் நீங்க பண்றது வந்து செலிப்ரேஷன் கிடையாது. பஸ் இது பண்றத இதைத்தான் இதுக்கு முன்னாடி வேணவங்க பண்ணாங்க. ரிசல்ட் அவங்களுக்கு இதா இல்ல அகைன்ஸ்ட் ஆகலாம் பஸ்ஸை உடைக்கிறதுலாம் அவங்க நடந்துச்சு. அது பண்ணக்கூடாது. ஒரு ஒரு நேர்மையான ஒரு மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கணும்னா விஜய் சார் அவங்க இப்படி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண வந்தேன்னு சொல்லி நீங்க அதே மாதிரி பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி ரகலை பண்றது, பஸ் நடுரோட்ட போற பஸ்ஸுக்கு முன்னாடி விஜய் அவங்க போட்டா வச்சுதான் இன்னும் விஜய் சார் சுத்தமா பிடிக்காது. சான்ஸே கிடையாது அவங்களுக்கு பிடிக்க. இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிதான் அவங்க வந்திருக்காங்க. நிறைய இடங்கள் அவங்க தான் பேசியிருக்காங்க. நீங்க பண்றது வந்து ஆல்ரெடி அவங்க அந்த 118ங்கிற அந்த விஷயத்த அந்த ஒரு மெஜாரிட்டி காமிக்கிறதுக்கு அவங்க நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா விஜய் சார் ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு தான் அந்த மாதிரி காமிச்சாங்க.
அப்படி ஒரு இதுல இருக்கு. இந்த நேரம்ல இந்த தொண்டர்கள் பண்றது செலிப்ரேஷன் சொல்லி இவங்க பண்றது எல்லாமே பாத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு மனநிலையை விட்டு வாங்க. நல்லது நடக்கும் நம்புறேன். நான் நம்புறேன் சீரியஸா. ஏன் அப்படின்னா இப்படி ஒரு பெர்சன்டேஜ்ல ஒரு இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப யூஸ்வலா நடக்கிற விஷயம் நடக்காம மாத்தி மாத்தி எல்லாருமே தாவகா குத்தி கிட்டத்தட்ட பெரிய குத்தலாம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1,46,00,000 கிட்ட நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய ஒரு புரட்சி தான். அப்படிங்கிறப்ப விஜய் அவங்கள மட்டும் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். அவங்க வாய்ப்பு கேட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. நான் ஏதாவது சம்திங் புதுசா நடக்கும் நான் நம்புறேன். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திரும்பவும் எனக்கு அவங்கள தான் ஞாபகப்படுது. இதுக்கு முன்னாடி பண்ண திராவிட கட்சிகள் பண்ண ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்க மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருந்ததா ஞாபகப்படுத்துது. கொஞ்சம் அந்த மனநிலை இருந்து மாறுங்க. இல்ல ஒருவேளை வேற யாராவது மத்த கட்சிக்காரங்க இப்படி பண்ணி நம்ம அவங்க மேல பழிய போடுவோம்னா, அத சீக்கிரமா அத போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து டிவிகேவோட நேம் ஸ்பாயில் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை உடனே எடுத்து போடுங்க. கண்டிப்பா காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. ஃபர்தரா நாளைக்கு என்ன நடக்க போகுது? நாளைக்கு சிஎம் விஜய் சார் அவங்க பொறுப்பேற்றப்ப என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.